ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு டிஏடெக். நான் உங்கள் ஆதர்ஷ். இன்றைக்கி 2 ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிசன் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று HDMI ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட்ன்ட்டு அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு 5.1 டீகோடர் பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று ஃபியூடெக்கோட FT003யோட 5.1 டீகோடர் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். விலை எவ்வளோ, ரெண்டுத்துக்கும் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HDMI ஆடியோ எக்ஸ்ட்ராக்டர் பார்க்கலாம். இதில் ஒரு HDMI இன்னு, ஒரு ஆடியோ இன்புட்டு ஜாக்கு, 5.1 செலக்டரு, 2.1 செலக்டரு, 5.1 அனலாக் சிக்னல் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டு, பவர் சோர்ஸுக்கு ஒரு லைட்டு, வால்யூம் கூட்டி குறைக்கிறதுக்கு ஒரு நாபு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 6 சேனலுக்கான அவுட்புட்டு, ஒரு HDMI அவுட்டு, 5 வோல்ட் DC பவர் சப்ளை. இது பேக் சைடில் இருக்கிற வியூ. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, ஒன்லி ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான். HDMI இன் கொடுத்தீங்கன்னா HDMI அவுட்டாக வெளியே வந்துடும். இதை நம்ம ப்ரொஜெக்டருக்கோ இல்லை டிவிக்கோ அவுட் எடுத்துக்கலாம். இதிலேருந்து ஆடியோ அவுட் 6 சேனலாக உங்களுக்கு பிரிஞ்சு வெளியே வந்துடும். அனலாக்ஸுக்கு அவுட்புட்டாக நம்ம எடுத்து ஒரு ஆம்பிளிஃபையருக்கோ இல்லை ஒரு ஹோம் தியேட்டருக்கோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 சேனல் அவுட்புட்டு வெளியே வந்துடும். இதில் ARC வேறு மாடலில் தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் விலை கூட. இதில் ARC கிடையாது. ஒன்லி ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான், HDMI இன் மட்டும்தான். இதோட ட்ராபேக்கும் அதே தான். இதில் வேறு ஆப்டிக்கலோ வேறு கோஆக்சலோ வேறு எந்த இன்புட்டும் கிடையாது. ஒன்லி HDMI மட்டும்தான். HDMI இன் கொடுத்து HDMI அவுட் எடுக்கிறோம். இதோட விலை பார்த்திங்கன்னா, நான் வாங்கும்போது அமேசானில் 5,000 கிட்டே இருந்தது. இப்போ இதோட விலை அதிகமாக இருக்குது. இதில் HDMI ARC வச்சது கொஞ்சம் விலை கூடையில் இருக்குது. இதில் இருக்கிற ட்ராபேக் என்னென்னா, அதிகமான சவுண்டு வைக்கும் போது டிப்பு டிப்புன்னு ஒரு சத்தம் வரும். அதாவது அதிகமான சவுண்டு நீங்கள் வச்சா கூட, இப்போது ஒரு சரௌண்ட் நல்ல படம் ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்கும்போது அதிகமான சவுண்டு வரும்போது டிப்புன்னு ஒரு சத்தம் வரும். அது மட்டும்தான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. மற்றபடி இதிலேருந்து வர கெயின் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபியூடெக்கோட FT003 தான் பார்க்க போகிறோம். இதில் இன்புட் பொறுத்த வரைக்கும் 3 இன்புட்டு, 4வது ஒரு இன்புட் இருக்குது, ஆக்ஸு. டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு HDMI ARC சப்போர்ட் இருக்குது, ஒரு கோஆக்சலு, ஒரு ஆப்டிக்கலு. இதில் ARC மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம அதில் பார்த்த மாதிரி இதில் HDMI டைரெக்டாக கொடுக்க முடியாது. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். டிவிலேருந்து ARC எடுத்து இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ப்ளூரே ப்ளே வச்சுருந்தாலோ இல்லை MI பாக்ஸு அந்த மாதிரி வச்சுருந்தாலோ இதில் டைரெக்டாக இன்புட் கொடுக்க முடியாது. இதில் இன்புட் சோர்ஸ் என்ன நம்ம கொடுக்க முடியும். இப்போ MI பிளேயர் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோன்னா இதில் இன்புட் நம்ம கோஆக்சல் இல்லைன்னா இந்த மாதிரி டிஜிட்டலாக இருக்கிற இந்த ஆப்டிக்கல் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்டிக்கல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 பிரியும். இதுக்கு கேபிள்ஸ் எல்லாம் அதிலே கொடுத்துருவாங்க. நீங்கள் டைரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கேபினெட் மாதிரி செஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஒன்லி இன்புட் மட்டும்தான். அவுட்புட் 5.1 வெளியே வரும். நீங்கள் ஆக்ஸில் கொடுத்தீங்கன்னா PCMமாக பிரிஞ்சு ப்ரோலாஜிக் 2 வேலை செய்யும். ஒரிஜினல் கண்டென்ட்டு டால்பி அட்மாஸு DTS கொடுத்தீங்கன்னா 5.1 அனலாக் அவுட்புட்டாக வெளியே வரும். டால்பி அட்மாஸ் வராது. ஒன்லி டால்பி டிஜிட்டல், DTS மட்டும்தான் வேலை செய்யும். DTS எக்ஸ்லாம் வேலை செய்யாது. அட்மாஸ் இதில் வேலை செய்யாது. ஒன்லி 5.1 கண்டென்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அவுட்புட்டாக அனலாக் அவுட்புட்டாக வந்துடும். இதில் கெயின் சூப்பராக இருக்கும். அதில் அந்த HDMI வந்த அந்த சத்தம் இருக்குங்களா, அந்த சத்தம் இதில் வராது. டிப்புன்னு இதில் கேட்காது. இன்னொன்று ப்ரைஸ், முக்கியமான ஒன்று. ப்ரைஸ் இதில் பாதி தான். இது
அது என்ன விலையோ அதை விட இது பாதி விலை தான். இதில் செலக்டர் சுவிட்சு நம்ம அழுத்தி பார்த்துக்கலாம். ஆப்டிக்கல் வேணும்னா ஆப்டிக்கல், கோஆக்சல் வேணும்னா கோஆக்சல், ஏஆர்சி வேணும்னா ஏஆர்சி. இது ஆன்லைனில் கிடைக்கல, நான் கடையில் தான் வாங்கினேன். நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் ஷாப்பில் போனாலும் கிடைக்கும். இதில் 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் 12 வோல்ட்டே போதுமானது. இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் கிடையாது. ப்ளூடூத் நம்ம இன்பில்டாக போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னா விலையிலையும் சவுண்ட் குவாலிட்டிலையும் ஃபியூடெக் தான் பெஸ்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.